ஏன்னா எனக்கு வெறும் சதையாக சாப்பிட்றது பிடிக்காது. அதை சதையை சாப்பிட்டு எலும்பை கடித்து முழுங்கினா தான் எனக்கு மட்டன் சிக்கனும் சாப்பிட்ட திருப்தி. தனுஷ் மேலே உயிரே வச்சுருக்குது ஐஸ்வர்யா. தன் புருஷனை எப்படிலாம் பார்க்கணுன்னு அது ஆசைப்படுதோ அதை ஒரு மனைவியாக தன் கடமையை செய்யுது. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு, கேவலமாக இருக்குது. அதாவது இது கோர்ட்டுக்கு போகும் இந்த மேட்ரு. இருந்தாலும் இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகளுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். தனுஷ் அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறவர். அம்மானா அவருக்கு உயிர். உலகத்தில் இறைவனுக்கு அடுத்தபடியாக அம்மா தான் நினைக்கிறவர் தனுஷ். இப்போ படத்தில் பவர்பாணி படத்தில் என்னுடைய வீடாக காட்டப்பட்டிருக்கிறது கஸ்தூராஜாவுடைய வீடு தான். அவர் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை. இந்த இன்குபேட்டர்னு எலக்ட்ரிக்கல் பாக்ஸுக்குள்ளே வைப்பாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் சட்டை போடாமல் பேர் பாடியில் பிறந்து 2ஆவது நாள் வாங்கி நெஞ்சில் வச்சேன். அந்த சூட்லேயே என் பிள்ளைய வளர்த்தேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரும் ஐஸ்வர்யா மேமும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 பேருமே ரொம்ப தெரியும். அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஐஸ்வர்யா மேம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருங்க சாருக்கு அப்படின்னு? அதாவது தனுஷ் மேலே உயிரே வச்சுருக்குது ஐஸ்வர்யா. ஒரு சின்ன இதுனாலும் அதால் தாங்க முடியாது. அது முகத்தில் பதட்டத்தை பார்க்க முடியும். அவ்வளோ உயிரை வச்சுருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்னுடைய பிரார்த்தனை. இப்போ தனுஷ் சாரோட லைஃப்பில் அவரோட மாற்றங்கள் நிறைய விஷயம் மேமும் காரணம்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா மேமும் பார்த்திங்கன்னா அவரோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அன்பு தானே. தன் புருஷனை எப்படிலாம் பார்க்கணுன்னு அது ஆசைப்படுதோ, தன் புருஷன் மற்றவங்க கண்ணுக்கு எப்படிலாம் தெரியணும் என்ன அது பெருமையாக நினைக்கணும்னு நினைக்குதோ அதை ஒரு மனைவியாக தன் கடமையை செய்யுது. ஓகே சார். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல் 14 14ஆம் தமிழ் நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆகுது. இது எப்படி பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா, புத்தாண்டுக்கு தான் பண்ணணும், இல்லை எப்படி? அது தனுஷ் சார் தான் தெரியுமா இல்லை? அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுஷ் அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறவர். அம்மானா அவருக்கு உயிர். உலகத்தில் இறைவனுக்கு அடுத்தபடியாக அம்மா தான் நினைக்கிறவர் தனுஷ். அவங்களுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14. ஓகே, அதனால அதில் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். சூப்பர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு ரீசெண்டாக வேற ஒருத்தவங்க நாங்கள் தான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மதுரை வெட்டி இருக்கிறவங்க. அப்போது அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு கூட சார் ஷூட்டிங்லாம் இப்போ வந்துட்டு இருந்த செட்லலாம் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே படல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு. அதாவது 100ல் 95% பேர் நியாயமற்றவர்களாகவே இருக்கிறாங்க. 5% பேர் தான் நியாயமானவங்களாக இருக்காங்க. இப்போது யாராவது வளர்கிறாங்க, வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா அவங்கள்ட்ட எப்படியாவது காசு பறிச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்டமாக அலைகிறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தான் அப்படி இருக்குது. எல்லா துறைகளையும் அப்படி இருக்குது. கேவலமாக இருக்குது. அதாவது இது கோர்ட்டுக்கு போகும் இந்த மேட்ரு. கோர்ட்டில் அவங்க கோர்ட்டில் நியாயம், தர்மம், உண்மையெல்லாம் நீதிபதிக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை சொல்ல முடியாது. இதுதான் சட்டத்தினுடைய குறைபாடு. அங்கே என்ன சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கோ அதை தான் அவங்க பின்பற்ற முடியும். அப்படி ஒரு காமெடி கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தில். முடிவு தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகளுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். இப்போ ராஜ்கிரண் சார் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவரோட படத்தில் ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, அழுகு இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பவர் பாண்டி எப்படி? இதில் அவ்வளவுலாம் ஜாஸ்தியாக தேவையில்லை. ஏன்னா
சொல்ல வேண்டிய கருத்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இளைய சமுதாயம் முதியோர்களை ஒதுக்கிடுறாங்க. அது இளைய சமுதாயத்தின் மேலே குற்றம் இல்லை. ஏன்னா நம்ம சமூக அமைப்பு அப்படி இருக்குது. அரசாங்கத்தில் 58 வருஷம் ஆகிட்டா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறாங்க. இதில் அரசியல்வாதிகள், பெரும் செல்வந்தர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த வயசு வரம்பே கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் நடுத்தர வர்க்கத்து மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே. இந்த சமுதாயத்துடைய ஓர வஞ்சனையை பாருங்கள். ஸோ 60 வயசு ஆகிட்டா அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது கருத்து சொல்லாமல் இருந்தால் கூட சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போங்க அப்படின்னு அவங்கள உதாசீனப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் 60 வயசு ஆகிட்டா அவங்கள ஒதுக்கிட்டா அவங்க உணர்வுகள்லாம் என்ன பண்ணும்? அந்த ஆத்மா துடிக்கும் இல்லையா? அவங்க எதோ யார்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. ஸோ அதை பகிர்ந்துக்க ஒரு துணை தேவை. அந்த விஷயத்தை இதில் சொல்ல வந்திருக்கார் இயக்குனர் தனுஷ். இன்னும் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம், பொருளாதார விஷயம். ஏன்னா ஏழை எளிய மக்களும் நடுத்தர வர்க்கத்து முதியவர்களும் பண வசதி இல்லாதனால தான் இப்படி ஒதுக்கப்படுறாங்க. ஸோ இப்போ அவங்க வாழும் காலத்தில் புள்ள குட்டிகளுக்காக சம்பாதிச்சு சேர்த்து அவங்கள உருவாக்குறதுக்காக பண்ணுறதோட அவங்களுக்குன்னு சுயமாக ஒரு சேமிப்பு வச்சுக்கணும். அப்படி ஒரு சேமிப்பு வச்சுக்கிட்டால் அவங்கள்ட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா ஸோ யாரும் அனாதை விடுதலை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அவங்கள மரியாதை கொடுத்து, அப்பா என்ன வேணுப்பா, என்ன வேணும் தாத்தான்னு கேட்பாங்க. அதனால் சேமிக்க பழகுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இயக்குனர் தனுஷ் இதில் சொல்லியிருக்கார். இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த கதையில் நான் நடிச்சிருக்கேன். அழகாக இருக்கும். உனக்கு இதெல்லாம் தேவையா இந்த வயசான காலத்தில்? பட்டா போய் படிக்க வேலையை பாடுறா பட்டா. டேய் இப்போது இது சினிமா சம்மந்தமாக இல்லை. இப்போ வந்து தனுஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. சில பேர் பொறாமப்படுறாங்க, சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவனுக்கு லக்கில் கிடைக்கிது எல்லாமே அப்படின்றாங்க. அதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்துங்க? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடி படும்னு. பட்டை மரத்துக்கு பிரச்சனை இல்லை, காய்ச்ச மரத்துக்கு கல்லடி படத்தான் செய்யும். இந்த மரம் ரொம்ப காய்க்குது, அதனால் ரொம்ப கல்லடி வாங்குது. ஆனால் நிச்சயமா அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நிச்சயமா. அதாவது இந்த படம் இயக்கும் பொழுது முதல் ஷாட் ஆரம்பிச்சிலிருந்து கடைசி ஷாட் முடிகிற வரைக்கும் அவருடைய உழைப்பை பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். ஏன்னா என்னாலலாம் அப்படி உழைக்க முடியாது. இவ்வளவு ஹார்ட் ஒர்க். அவருக்கு தோதா ஒரு கேமராமேன் அமைச்சிட்டார் வேல்ராஜ். ஐயோ 2 பேரும் சேர்ந்து கடினமான உழைப்பு. இப்போது சாதாரணமாக சீன் பேப்பரை எழுதி நம்ம கையில் வச்சுருப்போம். ஒரு சீன் முடிஞ்சதுன்னா, ஒரு ஷாட் முடிஞ்சதுன்னா இந்த ஷாட் ஓகே, இந்த ஷாட் டிக் பண்ணிகிட்டு இருப்போம், நெக்ஸ்ட் ஷாட் இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் அவர் சீன் பேப்பரே பார்க்குறதில்ல, எல்லாம் பைஹார்ட்டாக வச்சுருக்காரு, எல்லாம் உள்ளே இருக்குது. டக் இந்த இங்கே வைங்க, இங்கே கேமரா வைங்க, அப்படி போயிட்டே இருக்கார். இதில் எத்தனை வேலை. இப்போ பவர் பாண்டி டைரக்ட் பண்ணுறாரு, விசாரணை ஷூட்டிங்கில் இருக்குது, வேலையில்லா பட்டதாரி 2 ஷூட்டிங்கில் இருக்குது. இது இப்போ எல்லாத்துலேயும் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் அவர் ஒர்க் பண்ணணும். எப்போ தான் தூங்குவார்னு எனக்கு தெரியல, அவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய இறை அருள் தான். கண்டிப்பாக இந்த உழைப்புக்காக இறைவன் கொடுக்குற அருள். சும்மாவெல்லாம் அதிர்ஷ்டம் தான் போய் அதிர்ஷ்டத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் பார்த்துட்டு போறேன். அப்படியா? ரைட்டு. இப்போ உங்கள் ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பையன் வந்து ரொம்ப உயிராக இருக்கீங்க. ஒரு அப்பா பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி, ஃப்ரெண்டுக்கும் மேலே. நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க தோளில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது அவர் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை, 7.5 மாதத்தில் பிறந்த குழந்தை. ஒரு 7.5 மாதத்தில் பிறக்கிற குழந்தைய இன்குபேட்டர்னு எலக்ட்ரிக்கல் பாக்ஸுக்குள்ளே வைப்பாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் விஷயம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கரண்ட் லீக்கேஜ் வரலாம், செவிலியர்கள் பார்த்துக்குவாங்க, அவங்க எவ்வளவோ வேலை பழுவில் எங்கேயோ தூங்கிடலாம், கவனிக்காமல் விட்டுடலாம். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்?
அதனால எனக்கு பயம். அதனால் அந்த இன்குபேட்டர் வைக்கணும்னு சொன்னோடனே நான் வேணான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட நான் நெஞ்சு சூடு கொடுத்து என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன்னு பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன். வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம். நான் 2 வருஷமும் தொழிலுக்கே போகலை, தொழிலை பற்றி சிந்திக்கலை. என் பிள்ளைய காப்பாற்றுறது மட்டும் தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. சட்டை போடாமல் பேர் பாடியில் என் பிள்ளைய பிறந்து 2ஆவது நாள் வாங்கி நெஞ்சில் வச்சேன். அந்த சூட்லேயே என் பிள்ளைய வளர்த்தேன். இப்போது என் மனைவிக்கு 3ஆவது நாள் தான் பால் சுரந்தது. இப்போ பால் சுரந்தவுடனே பிள்ளைய பால் கொடுக்கறதுக்காக என் மனைவி கையில் கொடுத்தா என் மனைவியோட உடல் சூடு என் பிள்ளைக்கு செட் ஆகலை. என் சூடு செட் ஆகிடுச்சு, என்னுடைய நெஞ்சு சூடு உடம்பு சூடு அவருக்கு செட் ஆகிடுச்சு. என் மனைவி சூடு செட் ஆகலை. அதனால் அது கையில் போனவுடனே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவும் முயற்சி பண்ணி பால் கொடுக்க ட்ரை பண்ணது, அழுகிறாரு, கத்துறாரு. நான் உடனே நான் வாங்கிட்டேன் பிள்ளைய. நான் வாங்கிட்டா அமைதியாகிறாரு. ஸோ இப்போ புள்ள பால் குடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் மேற்கொண்டு பால் சுரக்கும். ஸோ புள்ள குடிக்காதனால பால் சுரக்குறது நின்று போச்சு. ஸோ மாட்டுப்பால் தான் பாலில் பாட்டிலை வச்சு நான் அப்படியே முன்னாடி பிள்ளைய படுக்க வச்சுக்கிட்டு அது பால் கொடுத்து அப்படியே போட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் என் நெஞ்சில் தான் இருந்தார். அப்படி வளர்த்த பிள்ளை. அதனால் அவருக்கு என்னென்னா தாயின்னு ஒரு கேரக்டரே தெரியாமல் போயிடுச்சு. நம்மளை பெற்றது அப்பா தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு வரைக்கும் அம்மாங்கிற ஒரு கேரக்டர் தனியாக இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது. அவர் 8 வயசுக்கு அப்புறம் தான் அவருக்கு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் அவங்கள பெற்றது தாய் தான், ஒரு பெண்ணு தான் ஒரு குழந்தைய பெக்க முடியும் அப்படிலாம் சொல்லி அவருக்கு புரிய வச்சான். ஸோ அதனால் இன்றைக்கி நான் தான் அவருக்கு உயிர், அவர்னா எனக்கு உயிர். மாஸ்டர், நீ உன் பையன் வாழ்க்கையும் பேர பசங்க வாழ்க்கையை வாழ்றே தவிர உன் வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி எனக்கு தெரில. நீங்கள் வந்து இப்போது நான் படத்தில் நடிக்கும் போது எல்லாமே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்களா, உனக்கு எப்படி இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது சொன்னாங்களா, இந்த ரோல் நீ கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு நம்புறியா, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களா? இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு எதுவுமே கிடையாது. அது மாதிரி தொழில் ரீதியாக நான் விளக்கங்கள் கேட்டுக்கிறதோ கருத்து கேட்குறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை சமுதாயத்துக்கும் நல்ல கருத்தை சொல்லுதான்னு பார்க்குறேன். அது சொன்னால் கதையை ஓகே பண்ணிடுறேன். மற்றது இயக்குனருடைய பொறுப்பு. இயக்குனர் என்ன கேட்குறாரோ அவர் இயக்குனர்கிட்ட நான் என்னை ஒப்படைச்சிடுறேன். இயக்குனர் தான் எனக்குள்ளேருந்து எப்படி எப்படி விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும்னு கொண்டு வர்றாரு. இப்போ இந்த படத்தில் பவர்பாண்டி படத்தில் தனுஷ் என்ன இந்த கேரக்டர் எப்படி பார்க்கும், எப்படி பேசும், எப்படி நடக்கும், எப்படி சிந்திக்குங்கிற வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்து அப்படிமான கொஞ்சம் கண்ணை ஒயிட் பண்ணால், சார் ஒயிட் பண்ணிட்டாதீங்க சார், ஒயிட் பண்ணால் கண்ணு போல்டாக இருக்குது, அது கேரக்டர் மாறி போகுது, ஒரு ரஃப் லுக் வந்துடுது, நான் உங்களை அப்படியே குழந்த மாதிரி பார்க்குறேன் சார், குழந்த மாதிரி இருக்கணும், படம் போல் நீங்கள் குழந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் கண்ணை தூக்கினாலும் ஒயிட் ஆகிடுது, ஒரு மாதிரி ரஃப் லுக் வந்துடுது சார், கொஞ்சம் அப்படி அது போதும் சார், இவ்வளோ வச்சுக்கேன் சார் அப்படின்னு. இப்போ இந்த படம் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமாவோ இல்லை அந்த செட்டிலையோ கஸ்தூரி ராஜா சார் கிட்ட எப்பயாவது உங்கள் பழைய காலத்தெல்லாம் பேசியிருக்கீங்களா? வருவார். ஏன்னா இப்போ படத்தில் பவர்பாண்டி படத்தில் என்னுடைய வீடாக காட்டப்பட்டிருக்கிறது கஸ்தூராஜாவுடைய வீடு தான். அது என்னுடைய வீடாக காட்டப்பட்டிருக்கு. இதுலேயும் ஒரு விஷயம் சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார். கஸ்தூராஜாவுக்கு தனுஷ் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அதில் மேலே மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் தனியாக ஸ்பெஷலாக எல்லா வசதியோட தனுஷுக்காகன்னு கட்டியிருக்காரு கஸ்தூரி ராஜா. ஒரு நாள் கூட தனுஷ் அந்த வீட்டுக்கு போனதே இல்லையா. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அந்த வீட்டுக்கு போனதே இல்லை. ஆனால் இந்த கதை அவர் மனசில் உருவான உடனே இதுதான் ராஜ்கரன் சார் வீடு அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம்.
அதை சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார் சூரியராஜா. படத்துக்காக பாருங்க, வீட்டுக்கு போனா அவருக்காக நான் பர்சனலாக அவர் கட்டின வீடு, அவருக்காக நான் பர்சனலாக கட்டின அந்த மாடி அறை, அந்த அறையை உங்கள் அறையை ஆக்கிட்டாரு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டு பேசிக்குவோம். இப்போ 40 வயசுல தான் நீங்கள் வந்து ஹீரோ ஆனீங்க. ஆமாம், 41 வயசில் 41 வயசுல. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோ வாங்குறீங்க, உடனே எதுக்கு ஃபேமஸ் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தா கறி சாப்பிட்றது, எலும்பு கடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு ட்ரெண்ட் அப்போவே நீங்கள் செட் பண்ணீங்க. டிஆர் சார்னா எப்படி பயங்கரமாக டைலாக் பேசுவாரோ அந்த மாதிரி இப்போ கூட யாராவது சாப்பிட்டாங்கன்னா என்ன நீ சார் மாதிரி சாப்பிட்ற, ராஜ்கிரண் மாதிரி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார் நீங்கள் இயல்பாகவே அப்படி சாப்பிடுவீங்களா இல்லை அந்த படத்தில்? இயல்பாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம். ஏன்னா எனக்கு வெறும் சதையாக சாப்பிட்றது பிடிக்காது. அந்த எலும்போடு இருக்கிற சதை, அந்த சதையை சாப்பிட்டு எலும்பை கடித்து நல்லா நொறுங்க கடித்து அந்த சாறு முழுங்கினா தான் எனக்கு மட்டன் சிக்கனும் சாப்பிட்ட திருப்தி. அந்த படத்துக்காக இல்லை, இயல்பாக உள்ள விஷயம். இந்த ஆள் பேரு கூட நான் இந்த ஆள் பேர்லாம் மறந்து போச்சுண்ணா. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா சார் வந்து உங்களை அடிக்கடி திட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். அவரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு, எங்கள் அப்பாவா நினச்சி தான் அவருக்கு நான் இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்டயும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பேச முடியல. நிறைய விஷயம் பேசினார் ரொம்ப அழகாக. ஸோ இந்த படத்தில் வந்து அப்பா பையன் என்ன எப்படி இருக்குது அந்த ரோல், அதை பற்றி சொல்லுங்க சார். அது படத்துலேயே ஒரு வசனம் இருக்குது. என் பையன் நல்லவன் தான், பொறுப்பானவன், ஆனால் என்ன கொஞ்சம் சென்டிமெண்ட் தான் கம்மி அப்படின்னு. அதுதான் அந்த கதாபாத்திரம். இப்போ இந்த சாயா சிங் நடிச்சிருக்காங்க மருமகளா, எப்படி அவங்க வந்து நல்ல மருமகளா இல்லை திட்டுற மருமகளா? நல்ல மருமகளா, இயல்பாக அருமையாக நடிச்சிருக்காங்க. தாத்தாவுக்கு கோவம் வருது. நான் தாத்தா ஃபைட் வச்சுக்கலாமா? போற இடம்லாம் சண்டை வளர்த்துட்டு வந்தா யார் இவருக்கு வேலை கொடுப்பாங்க? முதல்ல யார் இவர் வேலைக்கு போக சொன்னா? இல்லை, ரொம்ப முக்கியமானதே வந்து உங்களோட பேரன் பசங்க தான். அதாவது எப்படின்னா பேரனும் பேத்தி 2 பேரும் இருக்காங்க. ஆனால் பேரன் ரொம்ப அட்டாச்சாக இருக்காரு. அப்பாவோட எனக்கு அம்மாவோட தாத்தா தான் பிடிக்கும் அப்படின்னு படத்தில் மட்டும் இல்லை சார், நிறைய பேர் இப்போ சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்டராக தெரியறதோட தாத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்க சார். அதாவது தவமாய் தவம் இருந்த படத்துக்கு முன்னாடி, தவமாய் தவமத்துக்கு பின்னாடின்னு என்னுடைய கேரியரை பிரிச்சுக்கலாம். தவமாய் தவமனந்துக்கு முன்னாடி வரைக்கும் ராஜ்கிரண் சார் அப்படி பரபரப்பு இருக்கணும் அவர்களுக்கு போனான். தவமாய் தவமனந்துக்கு அப்புறம் நான் கேஷுவலாக வெளியில் போகும்போது, அப்பா வாங்கப்பா, இப்படி உட்காருங்கப்பா, இங்கே இருங்கப்பா, அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, அம்மா நல்லா இருக்குங்கப்பா, இப்படி இயல்பாக அவங்கள அறியாமல் அவங்களே பேசுகிறாங்க. ஸோ என்னை அப்பாவாக மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய மன மகிழ்ச்சியும் மன நெகிழ்ச்சியும் கொடுத்த விஷயம் அது. அதுக்கப்புறம் மஞ்சப்பை படம் பார்த்ததுக்கப்புறம் தாத்தான்னு குழந்தைங்கள்லாம் என் மேலே பிரியமாயிடுச்சு. இப்போது அதே மாதிரி மஞ்சப்பை என்ன எஃபெக்ட் கொடுத்ததோ அதை விட அதிகமாக இந்த படம் கொடுக்கும். எல்லாரும் நமக்கு இப்படி ஒரு தாத்தா இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி கொடுக்கும். கண்டிப்பாக. தாத்தா நான் அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை விட தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட சீனு அப்படி ஏதாவது இருக்கா? நான் இவ்வளோ தடவை நான் டேக் எடுத்துட்டேன், நடிக்கவே முடியல, இல்லைனா கரெக்டாக தனுஷ் சார் நினைக்கிறத என்னால் கொண்டு வர முடியலன்ற சீன் ஏதாவது இருக்கா? நிறைய சீனு. அதாவது எனக்கு தனுஷ் நடித்து காட்டினதில் இந்த கேரக்டர் இப்படி பார்க்கணும், இப்படி பேசணும், இப்படி நடக்கணும், அவர் நடித்து காட்டினதில் 50% தான் என்னால் பண்ண முடிஞ்சது. அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். அதாவது 100% பண்ணியிருந்தா டோட்டல் ராஜ்கிரன்கிற ஒரு பிம்பமே மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீனில் ராஜ்கிரண் இந்த டைலாக் பேசுகிறாரா, ராஜ்கிரண் பேச மாட்டாரே அப்படின்னு எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது. நான் அதை பேசியிருக்கேன். நான் பேச வேண்டிய டைலாக்கை ரேவதி மேடம் பேசியிருக்காங்க. இப்போ நார்மலாக நான் மற்ற படங்களாக இருந்தால் இல்லை இந்த டைலாக்கு இது மக்கள் எங்கிட்ட எதிர்பார்க்குற டைலாக்கு இதை நான் தான் பேசணும், இதை ரேவதி மேடம் பேசக்கூடாது, அப்போ என் கேரக்டர் இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவேன், மாற்றுவேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்லலை, மாற்றலை. என் கேரக்டர் கொஞ்சம் இறங்கினாலும் பரவாயில்லை, ரேவதி மேடம் கேரக்டர் கொஞ்சம் ஏறினாலும் பரவாயில்லை, சொல்ல வர்ற விஷயம், இந்த கதையின் நோக்கம் என்ன,
பெரியவங்களுக்கு உணர்வுகளை மதிக்கணுங்கிற நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்காக என்னுடைய கேரக்டர் அங்கே கொஞ்சம் இறங்கத்தான் வேணும். இறங்கி தேவதி மேடம் கேரக்டர் கொஞ்சம் ஏறத்தான் வேணும். அப்போ தான் நான் சொல்ல வந்த விஷயம் மக்களை போய் சேரும். அதுக்காக நான் ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்கேன். இதில் உங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்கள். பாண்டியன் பழனிசாமி. ஏஜ் 64. ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க. ராஜ்கிரண் சார் வந்து டான்ஸ் ஆடியிருக்காரு அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த டான்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இல்லை இதில் ப்ராக்டிஸ் ஒன்றும் இல்லை. இந்த சாங்கில் டான்ஸ் இருக்குதுன்னு தனுஷ் சொன்னோடனே நான் சொன்னேன், தம்பி எனக்கு என் பாடி அவ்வளோ ஃப்ளக்சுவல் பாடி இல்லை, எனக்கு டான்ஸ்லாம் வராது, ஒரு டஃப் பாடி. இப்போ டான்ஸுக்குன்னா நளினம் வேணும், அந்த நளினம்லாம் என்கிட்ட கிடையாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஆடுறதான் டான்ஸ், நான் ஷூட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுவீங்க, உங்களால் முடியும் அப்படின்ட்டு அவருடைய நம்பிக்கையினால் தான் பண்ண வச்சார். இப்போ இதுக்கு ஏதாவது வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு? அப்படி இல்லை. பாபா பாஸ்கர்னு மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர்கிட்ட தனுஷ் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த மூமெண்ட்டை கொடுங்க அவருக்கு, இது ஈஸியாக வந்துடும், இந்த மூமெண்ட் கொடுங்க ஈஸியாக வந்துடும் சொல்லுவார். பாபா பாஸ்கர் மாஸ்டர் எனக்கு ஆடி காட்டுவார். அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டார். உங்களோட சின்ன வயசு கதாபாத்திரமாக தனுஷும் மடோன்னு அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தனுஷ் சார் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு? தெரியும். ஸோ அதை எப்படி அவர் நல்லா பண்ணியிருக்காரா? நிஜமாவே நம்ம சின்ன வயசில் இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு ஒற்றுமை என்ன அவருக்கு எனக்குன்னா, இப்போ எப்படி இருக்கார் தனுஷ், இப்படி தான் நான் என்னுடைய டீனேஜில் இருந்தேன். நிஜமாவே அந்த ஃபோட்டோ கூட அவர்கிட்ட காட்டினேன் தனுஷ்கிட்ட. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்துச்சு, அவருக்கு நோஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு குடமிளகா மூக்கு. ஆனால் அந்த எனர்ஜி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த மூக்குக்காக மட்டுமே ஒரு படத்தில் ஒரு இடத்துல ஒரு டைலாக் வச்சுருக்காரு இயக்குனர். ஒரு படம் அந்த நாள் என்னை சந்திச்சவங்க கேட்பாங்க, என்னப்பா உனக்கு மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமே அப்போ சின்ன வயசில், இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ நான் சொல்லுவேன், நான் என்ன ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஃபைட்டர், பெரிய ஃபாலிங்கில் விழுந்து அடிபட்டு எல்லாம் தெரிச்சு எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவேன். என் கூட வர உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லை, என் கூட துணையாக வர உனக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டேன். இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் பற்றி ஏதாவது? எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல் மியூசிக். அதாவது தனுஷ் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார் ஷான் ரோல்டனை பற்றி. அவர் இசையில் இளையராஜா அண்ணனை அவ்வளவு நேசிக்கிறாரு. உலகத்தினுடைய எல்லா கம்போசர்ஸ், மியூசிக் கம்போசர்ஸுடைய ஆல்பங்களையும் தரோ பண்ணியிருக்காரு. பயங்கர டேலண்டட் பர்சன் அப்படின்ட்டு தனுஷங்கிட்ட சொல்லி காட்டியிருந்தார் பாடல்கள்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி. அப்புறம் பாடல்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் இயக்குனர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்படி இருக்குது இசை. அதாவது அந்த இளையராஜான்ற ஒரு ஜீவன் இருக்கும்ல, அந்த ஜீவன் இருக்குது பாடல்களில், இசையில். எனக்கு இசையை பற்றி தெரியாது, வெறும் கேள்வி ஞானம் தான். அந்த வகையில் நான் சொல்கிறேன். இட்ஸ் ஓகே தாத்தா, யூ டோன்ட் ஃபீல் பேட். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்குமா? வணக்கம். இப்போ ராஜ்கிரண் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி மேமோட இதில் பேர் பண்ணியிருக்கீங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நீங்கள் வந்து ரேவதி மேமோட ஹீரோ. ஆமாம், தலைமுறை படத்தில். கண்டிப்பாக. நிஜமாவே அந்த இதில் நீங்கள் ஒரு லவ் காமிச்சிங்க, அதே மாதிரி பல வருடங்களுக்கு அப்புறம் இப்பயும் காமிக்கிறீங்க. ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில்? அவங்க மிகச்சிறந்த நடிகை. அவங்க கூட நடிக்கும்போது மட்டும் எனக்கு ஒரு பதட்டம் வந்துடும். ஏன்னா எங்கேயாவது நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோன்னு. இந்த படத்தில் அது நடந்துருச்சு, என்னை நடிப்பில் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இல்லை, இப்போ ரேவதி மேமோட தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம எதிரில் நடிக்கிறவங்க
நல்லா நடிக்க தான் நமக்கும் நல்லா நடிக்கணுங்கிற இயல்பாகவே ஒரு உத்வேகம் வரும். ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும். ஏன்னா அவங்க இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் போர்ஷனில் தான் வந்தாலும் அந்த போர்ஷன் வரைக்கும் தூக்கிடுவாங்க அவங்க. ஸோ அவங்க கூட இருக்கிறதுனால நமக்கும் நல்லா நடிப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்க லவ் நீங்கள் காமிச்சிருப்பீங்க ஸ்க்ரீனில். இப்போ கொஞ்சம் வயதான லவ்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஏதாவது வித்தியாசம் காமிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வயதான லவ் அப்படின்லாம் காட்டுறது அப்படிலாம் அதெல்லாம் சஸ்பென்ஸ். அதெல்லாம் இயக்குனர்கிட்ட தான் கேட்கணும். உடம்புல முறுக்கெல்லாம் இருக்கு, கொஞ்சம் வயசும் ஆகுதுல்ல மிஸ்டர் பவர் பாண்டி. நீங்கள் வந்து ஒரு இதுலேயே சொல்லியிருப்பீங்க, ஒரு பத்திரிகையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நான் ஜீன்ஸ் போட்டு வரும்போதெல்லாம் பேண்ட் சட்டை போடும்போது என்னை வேஷ்டி போட வச்சிட்டாரு அப்பா. இப்போ வேஷ்டியில் இருக்கும்போது என்னை ஜீன்ஸ் போட வச்சிட்டாரு பையன்னு. அது எப்படி சார் இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. அது என் மருமகனுடைய ஆசை. இந்த கதை அதை கேட்குது. இந்த கதைக்கு அப்படி ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுது. இப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் தான் இந்த படத்தினுடைய கதாபாத்திரம். அவர் தான் பவர் பாண்டி. ஸ்டண்ட் மாஸ்டருங்கிறவங்க மேலேருந்து கீழே விழுந்து அங்கே விழுந்து இங்கே எழுந்து அடிபட்டு அப்படிலாம் ரெகுலராக டெய்லி அவங்களுக்கு இதே பொழப்பு, இதே தொழில். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷூஸ் தான் செட் ஆகும். வேட்டி கட்டிக்கிட்டு பண்ண முடியாது. ஸோ இந்த கதாபாத்திரம் கேட்குது. அதனால் என் மருமகன் தனுஷ் கொடுத்துருக்குறாரு. யார் இந்த பாண்டி? இந்த படத்தில் வந்து நீங்கள் செட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் தனுஷ் சார் வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது எப்படி இருந்தது சார் அந்த தருணம்? அந்த பூஜை அன்னைக்கு, படம் பூஜை அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். அப்போ இயக்குனர் வந்து ஃபோன் கொடுத்தாரு. பேசினேன், ரஜினி சார் பேசினார். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தில் நடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ அவர்கிட்ட கதை சொல்லியிருந்திருக்காரு தனுஷ். அதனால அவர் கதை பிடிச்சி போய் தான் என்னை வாழ்த்தினார்.